இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2 காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. முதலாவது சின்னவனை குறித்து, 2வது சிறியவனை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சின்னவன் என்றால் யார், சிறியவன் என்றால் யார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ராட்சியத்திலே இந்த நாட்களிலே சின்னவர்களாய் இருக்கிறவர்கள் இந்த நாட்களிலே 1000 மடங்காய் 1000ஆய் இந்த நாட்களிலே பெருகிறவர்களாயும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை நடத்துகிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார். அதைவிட இன்னும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து அங்கே அவர்கள் இந்த நாட்களிலே அப்படியாக வாழுகிற சிறியவனை, ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து வாழுகிற சிறியவனை வேதம் சொல்லுகிறது, அவன் பலத்த ஜாதியாக தேவன் மாற்றுவார் என்று சொல்லி இங்கே இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த 2 வகை ஜாதியில் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறோம்? நாங்கள் சின்னவர்களாக இருக்கிறோமோ அல்லது சிறியவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோமோ என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்னவன் சிறியவன் என்று பார்க்கிற வேளையிலே இந்த இவர்களுக்குள்ளே 2 வித்தியாசமான காரியங்களை, குணாதிசயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறியவன் என்று பார்க்கிற வார்த்தையிலே அங்கே அவர்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த நாளிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற வேளையிலே அவர்களை இந்த நாட்களிலே மற்றவர்கள் ஒடுக்கி துன்பப்படுத்தி இந்த நாட்களை நெருக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த நாட்களிலே அவர்களை அங்கே பாதிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தேவன் பலத்த ஜாதியாக இந்த நாட்களிலே மாற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே சிறியவனாக இருந்து ஒடுக்கப்படுகிற வேளையிலே தேவன் நம்மை விசாலத்துக்கு கொண்டு வருகிறார் என்று இன்றைய நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. சின்னவர்கள் என்றால் சாதாரணமாக இந்த நாட்களிலே ஒரு சிறிய பிரச்சனைகள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலும் கூட அவர்கள் எப்படியாக இருப்பார்களாக இருந்தால் அதை இந்த நாட்களிலே அங்கே கவலைப்படாதபடி அப்படியே ஒரு அசட்டையாக இந்த நாட்களில் எண்ணி ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். ஆனால் சிறியவன் அப்படி அல்ல. எல்லாவிதமான நெருக்கங்கள், எல்லாவிதமான உபத்திரவங்கள், எல்லாவிதமான பிரச்சனைகள், எல்லாவிதமான காரியங்களையும் இந்த நாட்களிலே தாங்கி இந்த நாட்களிலே அவன் நசுக்கப்படுகிற வேளையிலே தான் தேவன் அவனை பிடித்து இந்த நாட்களிலே பலத்த ஜாதியாக இந்த நாட்களிலே மாற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களிலே ஆதிகாமத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இன்றைக்கு சின்னவனையும் சிறியவனையும் இந்த நாட்களிலே அங்கே வகையாக பிரித்து இந்த நாட்களிலே அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க இந்த நாட்களில் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே சின்னவனும் சிறியவனுமாய் இருக்கிற எங்கள் மத்தியிலே தேவன் அங்கே 1000ஆயும் பலத்த ஜாதியுமாயும் நம்மை இந்த நாட்களிலே மாற்றுவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும், ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த நாட்களிலே அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய, அதாவது நாட்களிலே அவர்களுடைய சந்ததிக்குள்ளும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சின்னவனுடைய சந்ததியை 1000ஆகவும் சிறியவனுடைய சந்ததியை இந்த நாட்களிலே பலத்த ஜாதியுமாகவும் இந்த நாட்களிலே தேவன் மாற்றி இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்தை அவர்கள் மூலமாய் கட்டியெழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
என்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒடுக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறோமோ, ஆனால் கர்த்தர் நம்மை விசாலத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அங்கே கட்டும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எங்களோடு கூட இருந்து கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதி.